ஊர்மிளை பத்தி சொல்ற போது மமச்சைவ அனுஜா சாத்வி ஊர்மிளா பிரியதரிசனா அத்ரி அனசூய பதிவர்த்தேன்னாள், அனசூய சீதையை பதிவர்த்தேன்னாள், சீதை ஊர்மிளையே சாத்விங்கிறாள் பதிவர்த்தேங்கிறாள். இதை வச்சுன்னா ரவீந்திரநாத தாகூர்னு அவர் ராமாயணம் எழுதுற போது அதுல எழுதினார், இந்த ஊர்மிளா சரித்திரத்தை ஒழிச்சு விட்டார் வால்மீகி. அவள் சரித்திரத்தை சொல்லியிருந்தா சீதா சரித்திரம் மங்கி போயிடும். இவர் சீதாயா சரித்தம் மகத்துன்னு பிரதிஜை பண்ணிவிட்டாள். அந்த பிரதிஜா ஹானி வரும்னு நினைச்சுக்கிண்டு ஊர்மிளா சரித்திரத்தை ஒழிச்சு விட்டார்னு எழுதினானவன். ஊர்மிள மமச்சைவ அனுஜா சாத்வி ஊர்மிளா பிரியதரிசனான்னு ரொம்ப லட்சணமா இருப்பாள்னு சீதை சொல்றாள். சாத்விங்கிறாள். என்ன அர்த்தம்னா, லட்சுமணன் காட்டுக்கு புறப்பட்ட அன்னைக்கு முகத்தை பூமியில வச்சு படுத்தாளாம். 14 வருஷம் கழிச்சு லட்சுமணன் வந்த பிறகுதான் எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணி லட்சுமணன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டாளாம். அவள் சீதைக்கு மேல விஷத்தியா போயிட்டு அவளுடைய சரித்திரம். அதை ஒழிச்சு விட்டார் வால்மீகின்னு எழுதிருக்கான் ரவீந்திரநாத் தாகூர். அப்படிப்பட்ட ஒரு உத்தமிங்கிறத சீதை வாக்காலையும் சொல்றாள். அவளை லட்சுமணனுக்கு பத்னியாக தானம் பண்ணினாள்.